இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வீடுகளை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் நமக்களே மகிமைப்படுவாராக. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, அவர் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். அதுபடினாலே அப்படி நாமத்தை உயர்த்துகிறேன். கட்டாயம் அப்படி மகிமையின் பிரசனம் எங்கள் வீடுகள் அமர்ந்து ஆராதிக்கிற பொழுதே இறங்கி இருக்கிறது, இனிமேலும் இறங்க போகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ச்சியாக தேவன் நம்மோடு கூட ஒரு தலைப்பின் கீழ் நம்மோடு கூட பேசி வருகிறார். தீர்க்கதரிசிகளை குறிவைக்கும் இயேசுவின் ஆவி என்கிற தலைப்பில் தேவன் நம்மோடு கூட பேசி வருகிறார். முதல் வாளில், இரண்டாவது வாளில், மூன்றாவது வாளில், நான்காவது வாளில், இன்றைக்கு ஐந்தாவது வாளியமாக தேவன் நம்மோடு கூட தொடர்ச்சியாக பேசி வருகிறார். இந்த சத்தியம் யூடியூப்ல இதனுடைய தொடர்ச்சிகள் அதில் பதிவிறக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது. பார்க்க விரும்புகிறவர்கள் அதை பார்க்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைக்கு. நன்மையான தேவ பிள்ளைகளே, திரும்பவும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனத்தையும் ஒரு வசனத்தை உயர்த்தி வாசிக்க கேட்கலாம். எப்படிப்பட்ட எலியாவை இந்த ஆவி தாக்கிறது என்று நாம் பார்த்தோம். நன்மையான தேவ பிள்ளைகளே, 2 ராஜாக்களின் புத்தகம் நீங்கள் 2வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால் எலியா சொல்லுகிறார், கர்த்தர் என்னை எரிகோவுக்கு அனுப்புகிறார், கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார், கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு அனுப்புகிறார். இப்படியாக கர்த்தர் அனுப்புகிறார், கர்த்தர் அனுப்புகிறார், கர்த்தர் அனுப்புகிறார் என்று சொல்லுகிறார். ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஒபதியா சொல்லுகிறார், எலியாவே நீர் சொல்லுகிறீர், நான் ஆகாபுக்கு முன்னாடி வருவேன் என்று நீ போய் சொல்லு. ஆனால் ஆவியானவர் உன்னை எடுத்துக் கொண்டு போவார், அவன் எங்கே கொண்டு போக சித்தமாய் இருக்கிறாரோ அவருடைய அங்கே கொண்டு போய் நிறுத்துவார் என்று எலியாவை குறித்த சாட்சியை ஒபதியா வெளிப்படுத்துகிறார். எத்தனை ஒரு மகிமையான சாட்சி! அதை மட்டும் வாசிங்களேன். உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை எடுத்து நான் அறியாத இடத்துக்கு கொண்டு போய் வாசிங்க, கொண்டு போவா. இது எலியா சொல்லல, ஒபதியா பார்த்து சொல்றாரு. எலியாவை ஆவியானவர் எவ்வளவு ஆழமா நடந்தார் என்பதை ஒபதியா கண்டு சொல்லுகிறார். அப்ப அர்த்தம் என்ன? எலியா
சுயத்துல நடக்கிறவர் அல்ல, தேவாவியால நடத்தப்படக்கூடிய மனிதன். அப்படிப்பட்ட மனிதனையே இந்த யெசபேல் ஆவி தாக்கி சுய விருப்பத்தில் நடக்க வைக்குது, சுய சித்தத்தில் நடக்க வைக்குது, சுய விருப்பத்தின்படி நடக்கை புத்தி விடுது. இந்த ஆவி தாக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்க என்று ஒரு அடையாளம் என்னன்னா, தேவ சத்தத்தை கேட்க மாட்டாங்க, தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை செய்ய மாட்டாங்க. சுயமாய் முடிவெடுத்து, சுயமாய் தீர்மானித்து, சுயமாய் செயல்படுவார்கள். இது யெசபேலின் தாக்குதலில் ஒன்று. என் அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்தபடியாக தேவன் அநேக காரியத்தை பேசினாலும் ஒரு காரியத்தை அடையாளமிட்டு தேவன் நமக்கு முன்னறிவிக்கிறார். நன்றாக கவனிங்க. இந்த ஆவி தாக்கப்பட்ட உடனே கட்டாயம் ஒரு மனிதனுக்கு வரக்கூடியது, அவன் ஓட்டத்தை ஓட முடியாதபடி பாதியில் நிறுத்திவிடும். நிறுத்த முயற்சி பண்ணும். தேவன் நிறுத்தல, இவனா எலியாவ சொல்றார் போதும் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். ஆனால் தேவ சித்தம் இன்னும் தேவன் எலியாவை கொண்டு செய்ய வேண்டியது அநேகம் உண்டு. ஆனால் இவன் மனதிலே போதும் என்கிற வார்த்தை வெளிப்படுகிறார். சிந்தையில வெளிப்பட்டது, மனதை தாக்கினது, அந்த எண்ணம் வருகிறது போதும். இன்றைக்கு கூட மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு விரக்தி வருகிறது, ஒரு விடாய்ப்பு வருகிறது. என்ன வாழ்க்கை பேசாம செத்தரலாங்கிறது என்ன வருது. அநேகர் ஆவிக்குரியவர்கள் கூட சாவை விரும்பு சொல்லி இருக்கிற வார்த்தைகள் அநேகம் உண்டு. ஏனென்றால் இன்னைக்கு அநேகர் கொண்டிருக்கிறார்கள். ஏன் மோசே சொல்லவில்லையா, ஆண்டவரே நீர் என்னை கொல்லும்? யோனா சொல்லவில்லையா? எத்தனையோ பரிசுத்தவான்கள் கூட இந்த வார்த்தை உபயோகப்படுத்தி இருக்கிறார். இந்த ஆவி தாக்கிட்டா ஊழியத்தை பாதியிலே நிறுத்தப்பா, ஓட்டத்தை பாதியிலே நிறுத்தப்பா, வாழ்க்கை வாழ்க்கை பூர்ணப்பட விடாது. இப்படியாக அநேக காரியங்கள் பார்த்தோம். அது மட்டுமல்ல, இந்த ஆவி தாக்க ஆரம்பிச்சுட்டா வீணா ஓட வைக்கும், விருதாவா ஓட வைக்கும். ஒரு பிரோஜனம் இருக்காது. எலியா ஒரு இடத்துக்கு போனாருன்னா தேசமே திரும்பும். தேவன் ஒரு எலியாவை ஒரு இடத்துக்கு அனுப்பினாருன்னா அங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எலியா எங்க கால் வச்சாலும் அங்க தேவ வல்லமை வெளிப்படும். ஆனா இந்த ஆவி தாக்கின உடனே ஒன்று கூட நடக்க மாட்டேங்குது. எலியா விருதாவா ஓடுகிறார், விருதாவாய் வருகிறார், விருதாவாக செயல்படுகிறார், எல்லாமே விருதாவாக நடக்கிறார். அந்த பிள்ளைகளை இந்த தாக்குதலை குறித்து நீங்க கவனமா இருக்கணும். இந்த யெசபேல் ஆவி ஒரு மனுஷனை தாக்கிட்டா அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு அடையாளத்துல ஒரு அடையாளம் என்னன்னா, அவங்க ஊழியத்துல ஒரு பலன், ஒரு கனி இருக்காது. அவங்க குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு கனி இருக்காது. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு கனி இருக்காது. விருதாவா ஓடுவாங்க, விருதாவா செயல்படுவாங்க, விருதாவா காரியத்தை நடப்பிப்பாங்க. ஆனா நீங்க அதை உட்கார்ந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் அவங்களுக்கும் இருக்காது, தேவனுக்கும் இருக்காது, அவர்களை சார்ந்தவர்களுக்கும் இருக்காது. அதாவது பவுல் சொல்றார், என்ன உமக்கு என்ன பிரயோஜனம் ஆண்டவர்? இப்ப எலியா அவர் போகிறார், ஓரேபுக்கு போகிறார், என்ன பிரயோஜனம்? திரும்ப வருகிறார், என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த ஆவி தாக்கின உடனே அவரை அலைய வைக்குது, சுயத்தை அலைய வைக்குது. இன்னைக்கு பாருங்க, இந்த ஆவினால் தாக்கப்பட்டவங்க சுயமா அலைஞ்சிட்டே இருப்பாங்க. இங்க இருப்பாங்க, அங்க இருப்பாங்க, அங்க இருப்பாங்க, இங்க இருப்பாங்க, அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அழைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. தேவ சமூகத்தில் அமரவே விடாது. இதுதான் இந்த ஆவியினுடைய தாக்குதல். ஒரு தாக்குதல். இந்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டா தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை எடுத்து போட்டு, தேவ பயத்தை எடுத்து போட்டு, அதைத்தான் ஏரோதை குறித்தும் ஏரோதையாளை குறித்தும் ஆவியானவர் வெளிப்படுத்தினார். தேவனுடைய சத்திய வார்த்தை வந்த பொழுதும், அவர்கள் பாவத்தை தேவன் கண்டித்த பொழுதும் அவர்களுக்கு பயம் இல்லை, வசனத்துக்கு எதிர்த்து நின்றாங்க. தேவன் அளித்ததான கண்டிப்புக்கு எதிர்த்து நின்றாங்க. சொல்ல போனா தீர்க்கனை சிறையாக்கி சிறை சேதம் பண்ணினார்கள். இந்த ஆவி இன்றைக்கு சபைகளை கலைவிரிச்சானது. ஒரு பாவத்தை சொல்லிட்டா அவங்களுக்கு மனம் திரும்புதல் வராது. இந்த ஆவி தாக்கப்பட்டவங்களுக்குள்ள நீங்க போய் அவங்க கிட்ட பாவத்தை சொன்னீங்கன்னா அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க, எதிர்த்துருவாங்க, சத்தியத்துக்கு எழுத்து நின்றுவாங்க, சொல்லுகிறவர்கள் எழுத்து நின்றுவாங்க. ஏன்னா இந்த ஆவியினுடைய தாக்கம் அப்படி. எதிர்த்து நிற்கிறது மட்டுமல்ல, கொலையும் செய்ய துணிவாங்க. இதுதான் இந்த ஆவியினுடைய தாக்கம். இன்றைக்கு சபைக்குள்ள பாருங்க, ஆவியானவர் கடிஞ்சு பேசிட்டா, தேவன் கண்டிப்பா பேசிட்டா, தேவன் அங்க 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 உணர்த்தும்படி பேசிட்டா, சபை விட்டு இன்னைக்கு போறாங்க. ஏன்? யெசபேலுடைய தாக்கம்.
உண்மையா ஆவிக்குரியவன் தேவனுடைய கண்டிப்பு வந்துட்டா உடனே மனம் பொருந்துவான், உடனே குணப்படுவான், உடனே சீர்படுவான், தன்னை தாழ்த்துவான், தேவனுக்கு நேரம் அந்த வார்த்தைப்படி தன்னை திருப்புவான். அவன் தான் ஆவிக்குரியவன். தாவீதை பார்க்கிறோம், நாத்தான் வந்து தீர்க்கமாய் சொன்ன பொழுது உடனே தாழ்த்தினான். நாத்தானை அடிக்கல, சரியாக்கல, நாத்தான் மேல கோபப்படல. தாவீது தன் குற்றத்தை உணர்ந்தான். ஆனா எசபேல் ஆவி தாக்கப்பட்ட ஏரோதியாலும் என்ன செஞ்சாங்க? கடினப்படுத்தினாங்க. முன்பு இருந்ததை பார்க்கிறோம், அதிகமான கடினம் உண்டாகிற்று. முன்னாடி அவங்க செஞ்சதை பார்க்கிறோம், அதிகமான பாவம் செய்ய தொடங்கிட்டாங்க. இந்த ஆவி ஒரு மனிதனை தாக்கிட்டா என்ன நடக்கும்? சத்தியத்துக்கு எடுத்து நிற்பாங்க. ஏன்னா ஆவியானவர் இறங்கினாலே பாவத்தை குறித்து கட்டாயம் உணர்த்துவார். அவர் என்ன ஆசீர்வாதமான வார்த்தையா எந்த வார்த்தையா இருந்தாலும் கண்டிக்காம அவர் பிரசங்கம் இருக்கவே இருக்கார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நேசிக்கிற தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறார், கண்டிக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, இந்த இயேசுவின் ஆவியினுடைய தாக்கத்துல ஒரு தாக்கம். வேதம் சொல்லுகிறது, இந்த ஆவி ஒரு மனிதனை தாக்கிட்டா அவங்களால ஜெபிக்க முடியாது. அப்படி அவங்க மீறி ஜெபிச்சாலும் தேவ சித்தத்தை ஏற்றபடி இருக்காது. அது ஆவியில் இருக்காது, சுய சித்தத்தில் இருக்கும். இந்த ஆவி ஒரு மனிதனை தாக்கிட்டா தான் சுய நீதியை வெளிப்படுத்துவாங்க, ஆனா தான் பிழையை உணரவே மாட்டாங்க. இயேசுவின் தாக்கத்தில் ஒரு தாக்கம் என்ன தெரியுமா? மனம் திரும்ப விடாதுங்க. மனம் திரும்பணுங்கிற விருப்பமே வரவிடவே விடாது. ஒருவேளை அந்த விருப்பம் வந்தா கூட அதுல இன்னும் ஆழமா போகத்தான் வைக்குமே ஒழிய மனம் திரும்ப விடாது. வெளிப்பட்ட 2:20-21 வாசிக்கிறோம், அவளுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லை. இன்னைக்கு எத்தனை பிரசங்கம் வருது, எத்தனை ஆவியுடைய ஆலோசனை வருது, எத்தனை தேவன் கண்டிக்கிறார், எத்தனை உணர்த்துகிறார். ஆனா இந்த எசபேலுடைய தாக்குதல் என்ன பண்ணுதுன்னா மனம் திரும்ப விட மாட்டேங்குது. அப்படியே தேவன் கண்டிக்கிறார்னு தெரியும், பேசுகிறார்னு தெரியும், நமக்கு தான் சொல்றாருன்னு தெரியும், ஆனா மனம் திரும்புறது இல்லை, அதுல விருப்பமும் இல்லை. என்ன காரணம்? எசபேலுடைய தாக்குதல். நீங்க அந்த வசனத்தை வாசிங்க, இன்னைக்கு சத்தியத்துக்கு கடந்து போகும். வாசிங்க. அவனுக்கு நான் தவணை கொடுத்தேன், தன் பேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இந்த ஆவி ஒரு மனுஷனை தாக்கிட்டா, இந்த எசபேல் ஆவி ஒரு மனிதனை தாக்கியிருந்தா அவங்களுக்கு நடக்கிற ஒரு அடையாளம், மனம் திரும்பவே மாட்டாங்க. மனம் திரும்புகிற விருப்பம் இருக்காது, மனம் திரும்புகிற உணர்வே இருக்காது. சொல்லப்போனா நீங்க எவ்வளவு கற்பனை வார்த்தை சொல்லுங்களோ அவ்வளவா கடினமாவாங்க, அவ்வளவா கோபப்படுவாங்க, அவ்வளவா முறுக்கமாவாங்க. இதுக்கு என்ன காரணம்? இதுதாங்க எசபேல் ஆவியினுடைய தாக்கம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, எசபேல் ஆவியினுடைய தாக்கத்துல இன்னொரு தாக்கம், க்ளோரிச்சுக்கா, உன் ஆவிக்குள்ள ரொம்ப வளரவும் விடாது, ரொம்ப அடிமட்டத்தில் கீழே போகவும் விடாது, ஒரு வெதுவெதுப்பான நிலவரத்திலையும் வைக்கும். தேவனுக்கு ரொம்ப கோபத்தை கூட்டக்கூடிய சுவாபம் என்ன தெரியுமா? ஒண்ணு அனலா இருக்கணும், இல்லைன்னா குளிரா இருக்கணும். வெதுவெதுப்பா இருந்தா வாந்தி பண்ணி போடுவார். அப்ப இந்த ஆவி என்ன பண்ணுனா பாகாலையும் பின்பற்ற வைக்கும், தேவனையும் பின்பற்ற வைக்கும், குந்தி குந்தி நடக்க வைக்கும், இரு நினைவுகளை கொடுக்கும். இதுதான் எசபேலுடைய ஆவியின் தாக்கம். இதை குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட தொடர்ச்சியாய் பேசி வருகிறார். அடுத்தபடியாக இந்த ஆவி தாக்க ஆரம்பிச்சுட்டா ஒரு பயங்கரமான பெருமையான எண்ணம் வரும், மேட்டுமையான எண்ணம் வரும், ஆணவமான எண்ணம் வரும். இந்த ஆவியினுடைய தாக்குதல் இன்னொரு தாக்குதல், பகை வரும், கசப்பு வரும். அந்த கசப்பு விட்டு மனம் திரும்பவே மாட்டான். ஏரோதியால பாருங்க, யோவான் ஸ்நானகன் மேல சொன்ன அந்த நிமிஷத்துல இருந்து, இவ கேட்ட அந்த நிமிஷத்துல இருந்து யோவான் தலைய வாங்கும் வரணும் அந்த பகை உணர்வை நான் இருதயத்தில் வச்சுட்டே இருக்கேன். இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் கூட, சத்தியத்தில் இருக்கிற பிள்ளைகள் கூட, ஆவில நடக்கிற பிள்ளைகள் கூட, வேறுபாட்டின் ஜீவியத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்குள்ள கூட இந்த தாக்குதல் இருக்கு. பகை உணர்வு, ஒருத்தர் மேல பகை, கசப்பு. எப்படிப்பட்ட கசப்பா? அவங்க சாபனங்கிற ஒரு எண்ணம். அப்ப இன்னைக்கு உண்மையை பாருங்க, நமக்கு விரோதமா எழுப்பினவங்க ஒருவேளை எங்காவது அடிபட்டுட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நடந்துருச்சு, அதை கேட்ட உடனே நம்முடைய இருதயம் விரும்புதா, சந்தோஷப்படுதா?
பாத்தியா அப்படின்னு நம்ம மனதுல ஒரு விதமான மகிழ்ச்சி வருதா அப்படின்னா கட்டாயம் எசபேலுடைய தாக்கம். உண்மையா ஒரு மனிதனுக்குள் ஆவியானவர் இருந்தாருன்னா வேதம் சொல்லுகிறது சவுல் விழுந்துட்டான், தேவ சித்தத்தை அவன் செய்யல, தேவனுடைய வார்த்தை பூர்ணமா நடப்பிக்கலன்னு தேவன் வெளிப்படுத்தப்பட்ட உடனே சவுல் சந்தோஷப்படல, சாமுவேல் சந்தோஷப்படல. சவுல் செய்த காரியத்தை நினைத்து சாமுவேல் கதறான், அழுகிறான், கண்ணீர் விடுகிறான், அங்க ஓடிட்டு கதறி அழுகிறான், ஒப்பு கொடுக்கிறான், உடைகிறான். இதுதான் ஆவியானவர். விழுகிறவனை பார்த்து சந்தோஷப்படுகிறது இல்லை, பின்வாங்கி போறவனை பார்த்து சந்தோஷப்படுகிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது உண்மையா ஆவிக்குரியவன் ஒருவன் வசனத்தை விட்டு விலகிட்டா அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உடம்பெல்லாம் சுலுக்குமா, நடுங்குமா, பயம் வரும். இப்ப அங்க சாமுவேல் பாருங்க, சவுல் விலகிட்டான்னு தெரிஞ்ச உடனே சந்தோஷப்படல. ஆண்டவரே வந்து சொல்றார், சாமுவேல் எந்த மட்டும் நீ இப்படி அழுதுட்டே இருக்க. ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எசபேல் ஆவி தாக்கிட்டுனா நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். வருதான் யோசிச்சு பாருங்க. இதை கேட்கிற பிள்ளைங்க உங்களை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, வருதான் பாருங்க. ஏதாகிலும் நம்ம மனதில் அப்படி தோன்றான்னு பாருங்க. நமக்கு விரோதமா ஏதாவது பேசிட்டாங்க, நமக்கு விரோதமா செஞ்சுட்டாங்க, இல்ல நம்ம மேல நமக்கு அவங்க மேல ஒரு கசப்பு, ஏதாவது ஒரு சண்டை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா நம்முடைய மனம் சந்தோஷப்படுதா அல்லது கவலைப்படுதா, துக்கப்படுதா, பாரப்படுதா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம இருதயம் பதறுதா? உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. சந்தோஷப்பட்டுட்டா எசபேலுடைய தாக்கம். எசபேலுடைய தாக்குதல் இன்னொரு தாக்கத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையை சாப்பிடணும், தேவன் கொடுக்கிற எல்லா நன்மையும் புசிக்கணும். ஆனா தேவன் எதுக்கு கொடுக்கிறார்ங்கிற உணர்வு எடுத்துக்கணும். எலியாவுக்கு அப்பமும் தண்ணீரையும் தேவன் கொண்டு வந்து கொடுத்தார். எலியாவை தட்டினார். தேவதூதன் எதற்கு வந்திருக்கிறார் எலியா கேட்கல. எலியா கண் விழிச்ச உடனே எதை பார்த்தார்னா தூதனை பார்க்கல, சாப்பாடு தான் பார்த்தார். இந்த எசபேலுடைய தாக்கம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா, ஆகாரம் என்பது வயிற்றை குறிக்கிறது, வயிறு என்பது உலகத்தை குறிக்கிறது, உலகம் என்பது இம்மைக்குரிய வாழ்வை குறிக்கிறது, அது அழிவுள்ள காரியத்தை குறிக்கும். இந்த எசபேலுடைய ஆவை தாக்கிச்சுன்னா மேன்மையானதை பார்க்க விடாது, அழிஞ்சு போகிறதையே பார்க்கணும். பாருங்க, நீங்க எலியாவை குறித்து சற்று கவனமா நீங்க ஆவில பாத்தீங்கன்னா அவர் எங்கே தங்குவார்? தேவ சமூகத்துலதான் தங்குவார், தேவ பிரசனத்துலதான் தங்குவார், தேவ தங்கச்சுன இடத்துல தான் தங்குவார். ஆனா இப்போ எலியா எங்க தங்கி இருக்கிறார்? ஒரு சூறை செடி. யோனா எங்க தங்கினா? ஒரு ஆவணக்கு செடி. யோசிச்சு பாருங்க, இது எதை குறிக்குதுன்னா அழிவை குறிக்கிறது, நித்தியமான இடம் இல்லை. ஆதாம் பாருங்க, பாவம் செஞ்ச உடனே தன்னை எங்க மறைச்சிட்டான்? ஒரு மரத்துக்கு அடியே. மரமானது நித்தியமானது அல்ல, அது நிரந்தரமானது அல்ல, அது அழிவுக்குரியது. அது நெடும் பொழுது தேவன் நெடும் பொழுது ஒரு நேரத்தை வச்சா, நெத்தனை பிடிக்கிறதுக்கு ஒரு நேரம் வச்சா, அப்படியானா அதை நெடும் பொழுது அது அழிவுக்குரியதுன்னு சொல்லித்தான் நட்டா. இப்ப அழிவுக்குரியதுல போய் தஞ்சம் போகிறார். இது எசபேலுடைய தாக்கம். ஆனா உண்மையா ஆவிக்குரியவன் அழிவுக்குரிய இருக்கிற இடத்துல நிக்க மாட்டான், நித்தியமான அவருடைய மகிமைக்குள்ள, அவருடைய பிரசுரத்துக்குள்ள, அவன் ஆவிக்குள்ளதான் தங்குவான். அவன் தான் தேவாவில நடந்தவன். இப்ப எலியா எங்க தங்கினா? அழிவுக்குரிய இடத்துல. இன்னைக்கு அநேக நம்ம பிள்ளைகளுக்கு ஸ்தோத்தரிக்கிறேன், எவ்வளவோ தூரம் இருக்கு, எங்கேயோ பிடி இருக்கலாம். ஆனா பிள்ளைங்க சபை பக்கத்துல இருக்கணும், தேவனை ஆராதிக்கிறதுக்காக பக்கத்துல வந்து குடியிருக்கணும்னு எத்தனையோ பிள்ளைகள் தியாகமா வந்து இருந்தீங்க, இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். இதுதான் நம்ம ஆவில நடக்கக்கூடிய தன்மை. அல்லேலூயா சொல்லுங்க. நாம எங்கே சபை இருக்கு, ஏதோ சபைக்கு போவோம், அப்படி இல்லை. தேவனை நாட்டின சபைக்காக எங்க நான் நாட்டப்பட்டிருக்கிறேனோ அந்த சபையில அருகில் நின்று, அந்த சபைக்கு பக்கத்துல இருந்து, அந்த சபையில ஆராதனை கலந்து கொண்டு அதுல வளர்ந்து கேட்க முயற்சி எடுக்கணுமே, ஆவிக்குரியவே. அல்லேலூயா. இப்ப எலியா பாருங்க எங்க தங்குறார்? ஒரு சூரிய செடி. வெயில் பட்டா உணர்ந்து போயிடும். அடுத்தது பாருங்க, இந்த எசபேல் தாக்க ஆரம்பிச்சுட்டா எங்கேயுமே நீங்க எலியாவை பாருங்க, ஆண்டவர் சொல்லாம எழுந்திருக்கவே. இங்க 1 ராஜாக்கள் 17:2-8, 18:1, 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம், நீங்க 3, 4, 5, 9 வரல வாட்சி பாருங்க. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் அங்கே போக சொன்னார், கர்த்தர் போக சொன்னார். ஆனா இப்போ கர்த்தர் சொல்லவே இல்லை, கர்த்தர் பேசவே இல்லை.
எழுந்து ஓடிட்டார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தாக்கம் என்ன தெரியுமா? தேவன் சொல்லவே மாட்டார், தான் இஷ்டப்படி செய்வாங்க. இது யெசுவேலுடைய தாக்கம். உண்மையான தேவ பிள்ளை எதை செஞ்சாலும் தேவனை கேட்காம, தேவன் நடத்திப்பு இல்லாம செய்யவே மாட்டார். ஒரு அம்மா இத பார்க்கிற பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அருமையான பக்தர் பாருங்க, நான் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், நான் எங்க போவேன் ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்க. பாருங்க, இந்த யெசுவேல் ஆவி தாக்கின உடனே எலியா பாருங்க கேட்கவே போற. அடுத்தது இந்த யெசுவேலுடைய தாக்கத்துல ஒரு அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கவே விடாது. இப்ப ஆண்டவர் எலியாவுக்கு சொல்றார், எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆண்டவர் இங்கே போகணும்னு சொல்லல, இந்த இடத்துக்கு. ஏன்னா ஆண்டவர் எங்க சொன்னாலும் சும்மா குட்டு மதிப்பா நீ போன்னு சொல்ல மாட்டார், எங்க போகணும்னு சொல்லுவார், எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லுவார், எந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவார், அந்த நபர் பேரை கூட சொல்லுவார், அந்த தெரு பேரை கூட சொல்லுவார், அழகா நடத்தி கொண்டு போவார். பேதுருக்கு சொல்லலையா பொருளை வீடு, எலியாவுக்கு சொல்லலையா சாரிபால், அந்த விதவை, எல்லாம் துல்லியமா சொல்லுவார். துல்லியமா செய்யக்கூடிய மனுஷன் தான். அவனுக்கு ஆவி தாக்கின உடனே ஆண்டவர் சொல்றார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கேட்ட உடனே தேவன் என்ன சொல்ல வராருன்னு கூட அறியாம எழுந்து போயிட்டே இருக்கிறார். எங்க போறார்? ஓரேப்புக்கு போறார். ஓரேப்புக்கு போகவே கூடாது. இப்போ தேவன் சொல்லவே இல்லை ஓரேப்புக்கு போறதுக்கு. ஆனா இவர் எங்க போறார்? ஓரேப்புக்கு போறார். இதாங்க யெசுவேலுடைய தாக்கம். வேதம் சொல்லுகிறது, தான் போகிற இடம் என்னது அறியாமல் ஓடுகிற வாழ்க்கை. தான் செய்யறது இல்ல. தேவன் எதுக்கு பேசுறார்? இன்னைக்கு யாருக்கு போய் புத்தி சொல்லுங்க, சத்தியத்தின்படி சொல்லுங்க. என்று நீங்க சொல்ல வருகிற நோக்கமும் உங்களுக்கு தெரியும், காரியம் தெரியும். ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, என்ன சொல்ல வரணும் புரிஞ்சுக்காம பேசுவாங்க, செயல்படுவாங்க, கோபப்படுவாங்க, கசப்பு வைப்பாங்க, வைராக்கியம் வைப்பாங்க. இது எதை குறிக்குதுன்னா யெசுவேலின் தாக்கம். இப்ப ஆண்டவர் சொல்றான், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எழுந்துட்டாரு, போயிட்டே இருக்கிறார். இங்கதான் நீங்க கவனிக்கணும், இந்த யெசுவேலுடைய தாக்கம் வந்துட்டா இவர் எந்த பலத்துல போனா? வேதம் சொல்லுகிற தேவன் கொடுத்த பலத்துலதான் போனார். தேவன் நமக்கு பலனை கொடுப்பார். தேவ சித்தமில்லாத நம்ம செஞ்சாலும் அவர் கொடுத்த ஆகாரத்தின் பலன், அந்த வார்த்தையின் பலன் நமக்குள்ள இருக்கும். ஆனா நம்மளை நடத்துகிற வழி வேறையா இருக்கும். நடத்தப்படுகிறது அக்கினி ஸ்தம்பம் தான், நடத்துகிறது வேக ஸ்தம்பம் தான், நடத்துகிறது சத்தியத்தில் நிறைந்த தேவனுடைய தீர்க்கனாகிய மோசே தான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதம் வேணாம், நடத்திப்பு வேணாம், அங்க கானானா இருக்கலாம், அவங்க மனம் போல எகிப்தில் இருந்தது. இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? உள்ள அபிஷேகம் இருக்குது, ஆவியானவர் இருக்கிறார், எல்லாம் இருக்குது. ஆனா அந்த பலன் இருக்குது, ஆனா தேவ சித்தத்துல நடக்க மாட்டாங்க. ஆனா நம்மளை பார்த்து நீங்க கேட்கிறோம், எலியாவை இப்ப நடந்து போகிறாரு ஓரேப்பை நோக்கி. நம்ம எதிரில பார்க்கிறோம், எலியாவை பார்த்து என்ன நினைப்போம்னு நினைக்கிறீங்க? ஒபதியாவை பார்த்து என்ன நினைப்பார்? ஓஹோ, ஆண்டவர் தான் இங்க ஓரேப்புக்கு போச்சுனாரோ, அப்படிதான் நினைப்போம். ஆனா தேவன் அங்க சொல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப ஆழமா கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனா உள்ள அபிஷேகம் இருக்குது, சத்தியாவியானவர் இருக்கு, தீர்க்கண்டா ஆவியானவர் விட்டு போகல, தேவ பலன் இருக்கு, தேவ அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா தேவ சித்தமில்லாத இடத்துக்கு போற, தேவ சித்தமில்லாத இடத்துல தங்குற, தேவ சித்தமில்லாத பேசுற, தேவ சித்தமில்லாத காரியத்துக்கு ஜெபிக்கிற, தவறான காரியத்தை நோக்குகிற, தவறான காரியத்தை சிந்திக்கிற, இதெல்லாம் யெசுவேலுடைய தாக்கம். நமக்குள்ள இருக்கான்னு சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்குள்ள இந்த ஆவி தாக்கிச்சுனா அபிஷேகம் இருக்கும், போகாது. அபிஷேகம் எப்பவுமே உடனே போகாது. சிம்சன் வேட்புக்கெல்லாம் பண்ணும் பொழுது ஆவியானவர் சகிச்சிருந்தாரு. இருப்பார், குறிப்பிட்ட அளவு போராடுவார். அவருடைய ஆவி கட்டாய மனிதனை திருப்புவதற்காக போராடும், வைராக்கியம் வாங்கியுள்ள ஆவியானவர். ஆனா எரியாவுக்குள்ள ஆவியானவர் பலன் தான் இருந்துச்சு, அந்த பலத்துல தான் ஒவ்வொரு அடி வச்சாரு. ஆனா பலன் அவருடையது, வைக்கிற அடி தான் தப்பு. இந்த ஆவி நமக்குள்ள இருக்க உங்களை டெஸ்ட் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டதெல்லாம் ஆவியில நடக்கிறாங்க, சத்தியத்துல நடக்கிறாங்க, அடையாளம் கண்டு கொள்ளாது. ஆவியில் இருக்கிறாங்க, அவங்க செய்யறதெல்லாம் கரெக்ட் என்னாத என்றாத. எவ்வளவு ஆவியில் இருந்தாலும் இந்த சத்தியத்தின்படி நடக்கிறாங்க. உண்மையை சொல்றேன், எலியா
ஆண்டவருடைய வார்த்தையே வரல, வார்த்தையே இல்லாம நடக்கிறாரு. ஆண்டவர் ஓரத்துக்கு போக சொன்னாரா? இல்ல, எலியா போற. அப்ப என்ன அர்த்தம்? யூகிக்கிறது. ஆண்டவர் வெளிப்படுத்தல, ஆனா யூகிக்கிறது. இந்த யூகிக்கிற சிந்தமுடைய இயேசுவுடைய தாக்கம் இப்படி இருக்குமோ? பாஸ்ட் இதுக்கு தான் சொன்னார். இல்ல இதை குறிச்சு தான் சொல்லியிருப்பார், இப்படித்தான் பேசியிருப்பார், என்னையே தான் பேசியிருப்பார். இப்படிலாம் வெளிப்படுகிறது இயேசுவினுடைய தாக்கம் பாருங்க. உண்மை. ஆண்டவர் என்ன சொல்ல வரான்னு கூட என்ன பண்ணல. அவர் சொல்ல வர்றது எப்பா உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குப்பா, அதான் சொல்ல வர. எழுந்து ஓடிட்டேன். இப்ப அடுத்தது சொல்றா, எலியாவே உனக்கு இங்க என்ன வேலைங்க? 5 காரியத்தை எலியாவுக்கு முன்னாடி வைக்கிறேன். 5 வார்த்தை எலியாவால் புரிஞ்சுக்கவே முடியும். எசபேல் தாக்கம் வந்துட்டா முதல்ல சொல்றா, இங்க என்ன வேலை? அவர் கேட்டது ஒண்ணு, இவர் பதில் கொடுத்தது ஒண்ணு. இஸ்ரவேல் ஜனங்கள் உங்களுடைய உடன்படிக்கை மீறிட்டாங்க, உங்களுடைய பலிபீடத்தை இடிச்சுட்டாங்க, தீர்க்கதரிசிகளை கொண்டுட்டாங்க, என்னையும் கொள்ள வகை தேடாங்க. எசபேல் ஆவை தாக்கிட்டா தன்னை குறிவைக்கிற ஆவியை கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆவிக்குரியவன் தன்னுடைய பகைஞனை நன்றாய் அறிந்திருக்கிறார். தன்னுடைய எதிரியை கட்டாயம் நன்றாய் அறிந்திருக்கிறார். தன் எதிரி யார் என்பதை சரியாக அடையாளம் கண்டுபிடிக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றார், சின்ன எண்ணங்களை கூட கிறிஸ்து தனக்குள்ள உருவாவதற்கு விரோதமாக எழுப்புகிற எந்த எண்ணத்தை கூட கரெக்டா பிடிச்சு அடிக்கிறவன் தான் ஆவிக்குரியவன், ஆவில நடத்தப்படும். எலியா சாதாரணமான ஆள் இல்லைங்க, சாதாரண மனுஷன் இல்ல. இப்ப எலியா பாருங்க என்ன சொல்றது, எங்க இருக்கிறவங்களும் அவருக்கு அது தேவ சித்தமா, தேவ சித்தம் இல்லையா, தேவனுக்கு பிரியமா, பிரியமில்லையா, அது கூட அவர் யோசிக்க. அடுத்தது சொல்றாரு ஆண்டவர், வெளியே வா. வெளியே வரவே மாட்டேங்குது. இந்த எசபேலுடைய தாக்கத்துல ஒரு தாக்கம், ஒரு சிறு இருப்புக்குள்ள போயிட்டா அவ்வளவு சீக்கிரம் தானா வெளியே வரவே இல்லை. சுயமா அவங்களால வெளியே வர முடியாது. தாம்ப கட்டாயம் சொல்றேன், தானா வரவே மாட்டாங்க. அடுத்தது தேவன் சொல்றார், நீ எழுந்து எங்க போகணும், என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீ ஆசகர யுகுவ எலிசாவ நீ நிரப்பு, போ அபிஷேகத்துல நிரப்பு. தேவன் சொல்றாரு. ஆண்டவர் எதை சொல்ல வராரு விடுதலை ஆகாம எலியாவால புரிஞ்சுக்க முடியல. திருமணி எங்கிருந்து வந்தியோ அதே இடத்துல திரும்பி போங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, எலியாவால புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலைமை. காரணம் எசபேலின் தாக்கம். அடுத்தது இந்த எசபேலுடைய தாக்கம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா தனக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை, உள்ள அதிகாரம் இருக்கும், உள்ள கர்த்தருடைய வல்லமை இருக்கும், உள்ள அபிஷேகம் இருக்கும். எப்படிப்பட்ட எலியா? வானத்தின் மீது அதிகாரம், முழு தேசத்தை குறித்த ஒரு அதிகாரம். எலியா சொன்னா மழை நிற்கும், எலியா சொன்னா மழை வரும், எலியா சொன்னா பனி பெய்யும், எலியா சொன்னா பனி பெய்யும், எலியா சொன்னா அக்னி இறங்கும், எலியா சொன்னா நடக்கும், எலியா தொட்டா மரிச்சவ உயிரோடு எழுப்பும், எலியா வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படியே நிறைவேறும். அப்படிப்பட்ட மனுஷன் எசபேலுடைய வார்த்தை கேட்ட உடனே தனக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தல, தனக்குள்ள இருக்கிற வல்லமையை பயன்படுத்தல, தனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்தல. நீங்க யோசிச்சு பாருங்க, 51 பேர் வந்து எலியாவை சந்திக்க வராங்க. எலியா சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய மனுஷனே ஆனா, நான் தேவனுடைய மனுஷனே ஆனா அக்னி இறங்கட்டுன்னு சொன்ன உடனே அக்னி இறங்குச்சு. அப்ப அர்த்தம் என்ன? தன்னை சிறைபிடிக்க வரக்கூடிய வல்லமைகளை எப்படி அடிக்கிறார்? சுயபலத்தினால, ஆவியானவராக. ஆனா அதே எலியா எசபேல் தாக்க ஆரம்பிச்ச உடனே தனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்தவே இல்லை. யோசிச்சு பாருங்க, சிந்திங்க கொஞ்சம். அதிகாரத்தை பயன்படுத்தல. ஏன் எலியா சொல்லியிருக்கலாமே, நான் தேவனுடைய மனுஷனே ஆனா எசபேலையும் அவன் மூலியமா அனுப்பப்பட்ட வல்லமைகளையும் அந்த தூதையும் அழியட்டுன்னு சொன்னா அழிஞ்சிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் அழிச்சிருப்பாங்க விசுவாசிக்கிறீங்க? எசபேல் தாக்கத்தில் ஒரு பயங்கரமான தாக்கம். தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை மறக்கடிச்சிடும், அதை பயன்படுத்த விடாது. இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு நெருக்கம் வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஆபத்து வருது. அந்த நேரத்தில் உள்ள இருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்த மாட்டாங்க, உள்ள இருக்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க, உள்ள இருக்கிற தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டாங்க. சுயத்துல நடக்க ஆரம்பிப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, சகல அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்ப எலியா கிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க. ஆமா உண்டு. ஆனா எலியா அந்த அதிகாரத்தையோ அந்த அபிஷேகத்தையோ தனக்குள்ள இருக்கிற வல்லமையோ பேசவே. அடுத்தது
அடுத்தது இந்த எசபேல் தாக்க ஆரம்பிச்சுட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாசம் எடுப்பாங்க. ஆனா அந்த உபவாசம் ஒரு பிரயோஜனமும் இருக்கு. எலியா உபவாசம் எடுத்தார் 40 நாள். அந்த உபவாசத்தில் ஏதாவது மர்மமாச்சா? கட்டுகள் அறுந்ததா? தட்டைகள் உடைஞ்சதா? எசபேல் ஆவி போயிருச்சா? ஒன்னும் நடக்கல. இன்னைக்கு நம்முடைய உபவாசங்கள் விருதாவா போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எசபேலுடைய தாக்கம். உபவாசம் இருக்கிறவன் கட்டுகளை அறுக்கணும், அக்கிரம கட்டுகளை அறுக்கணும், நுகத்தடிகளை முறிக்கணும், சுவாபத்துல மாற்றப்படணும், எண்ணங்களில மாற்றப்படணும், தேவ சித்தத்துக்குள்ள வரணும். இப்ப எலியா உபவாசம் இருக்கிறா, அவர் எடுக்கிற உபவாசத்துல என்ன பிரயோஜனம் சொல்லி பாருங்க, சிந்திச்சு பாருங்க, அதை கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. இல்ல, கிட்டத்தட்ட 80 நாள் பாஸ்டிங். எத்தனை நாள் பாஸ்டிங்? 80 நாள். எங்க 80 நாள் உபவாசம் இருந்தா, மோசே 40 நாளா இருந்தாரு. மலையை விட்டு இறங்கினா அவர் முகத்தை பார்க்கறதுக்கு நட்டுகிறான், பயப்படான், முக்காலே போட்டுக்கிட்டான். இப்ப எலியா 80 நாள் உபவாசம். இன்னைக்கு நம்முடைய உபவாசங்கள் எல்லாம் விருதாவா போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ மணி நேரம் உபவாசம் போறாங்க, எத்தனையோ நாள் உபவாசம் போறாங்க. பலன் என்ன? நீங்க வேதத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. எங்கெல்லாம் தேவ மனிதர்கள் உபவாசம் போட்டாங்களோ அங்கெல்லாம் எழுப்புதல் பற்றி பிடிச்சிருக்குது. பலமான சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டிருக்கிறது, பலமான ஆவிகள் விழுந்திருக்குது, துரத்தப்படாத ஆவிகள் துரத்தப்பட்டிருக்கிறது, முறியடிக்கப்பட முடியாத ஆவிகள் முறியடிக்கப்பட்ட எல்லாம் நடந்திருக்கு. ஆனா எலியாவின் உபவாசம் விருதாவா போகுது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் தாக்கிட்டானா உபவாசத்தை மாயமாக்கி போடுவான். ஏன்னா நாபத்தை கொள்றதுக்கு அவன் எதை கையாண்டா தெரியுமா? கஷ்டமா இருக்குங்க, உபவாசம் நாளை நியமிங்கிற மாயமான உபவாசம். உபவாசம் நாளை நியமிங்க பார்த்தா எல்லாரும் உபவாசம் இருக்கிறாங்க. அதுலதான் நாபத்தை கொள்றதுக்கு திட்டம். இஸ்ரவேல் தாக்கம் வந்துட்டா உபவாசம் போடுவான், உபவாசம் போடுவோம். ஆனா ஒரு பிரோஜனம் இருக்கு. உட்காரக்கூடாத இடத்துல உட்காருவோம், தேவனுக்கு பிரியமில்லாத செய்வோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நடப்போம், உபவாசம் இருப்பானா? எலியா உபவாசம் இருந்தானா 80 நாள். என்ன மகிமை வெளிப்பட்டுச்சு? வேதம் சொல்லுகிறது 40 நாள் நினிவே ஜனங்கள் உபவாசம் இருந்தாங்க, நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொண்டார்கள். சவுல் 3 நாள் தான் உபவாசம் இருந்தார், பவுலாய் மாறி அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார், சாத்தானையும் மாமிசத்தையும் உலகத்தையும் சகலவற்றையும் ஜெயித்தார். தானியேல் 21 நாள் உபவாசம் இருந்தார், தேவனுடைய வெளிப்பாடை பெற்றுக் கொண்டார். அப்போஸ்தலர்கள் உபவாசம் இருந்தாங்க, தேசத்தை கலக்கினாங்க. இன்னைக்கு உபவாசம் இருக்கிறோம், என்ன நடக்குது? நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில போற ஒரு விடுதலை வர மாட்டேங்குது. இப்ப எலியா 80 நாள் உபவாசம், என்ன பிரயோஜனம்?
அதனால நான் அடிக்கடி கேட்பேன், உபவாசங்கிறீங்களே எதுக்கு போறீங்க? இன்னைக்கு நீங்க கட்டாயம் சொல்ற எசபேலுடைய தாக்கம் உடையவங்க உபவாசம் போட்டா என்ன ஆகுங்கிற பாருங்க, அவங்க உபவாசம் விருதாவா போகும். அப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப எசபேல் ஆவி பிடிச்சிட்டா உபவாசம் போடக்கூடாதா? கட்டாயம் உபவாசத்துல அந்த ஆவி விழும். ஆனா எதற்காக உபவாசம் போடணுமோ அதற்காக போட மாட்டாங்க. இப்ப எலியா உபவாசம் போறாரு எதுக்கு? ஓரேக்கு போறதுக்கு, தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்யறதுக்கு. இன்னைக்கு உபவாசம் பாஸ்டர் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அநேக பாஸ்டர், நான் பாஸ்டரோட குறை சொல்லல, அநேக சொல்றேன், சபை கட்டுறதுக்கு உபவாசம் போடுறேன். கட்டணம் கட்டுறதுக்கு உபவாசமா? நீங்க சொல்லுங்க, உபவாசமா? இது கல்லையா? நம்மள கட்டணம் பாருங்க. ஆவியில பேச மாட்டேங்கிறீங்க. பிள்ளைகளே, வேதம் சொல்லுது எதுக்கு உபவாசம்? ஓரேவுக்கு போறது தேவ சித்தம் இல்ல. தேவ சித்தம் இல்லாததை செய்யறதுக்கு உபவாசம். தேவ சித்தத்தை செய்யாத காரியத்துக்கு உபவாசம். இதுதாங்க இஸ்ரவேலுடைய தாக்குதல். இன்னைக்கு ஒரு சில பேர் கேட்டா, நான் பாஸ்டிங்ல இருக்கேன் பாஸ்டர், நான் உபவாசத்துல இருக்கேன் பாஸ்டர். அது உபவாசம் நார்மலா சொன்ன பரவாயில்ல, பாஸ்டிங்ல அப்படின்னு சொன்ன அது பாஸ்டிங், நான் உபவாசத்துல இருக்கிறேன். அப்படி தூக்கி எதுக்கு உபவாசம் இருக்கிறேன்? இனிமே ஜனங்கள் உபவாசம் இருந்தாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சவுலாகிய பவுல் உபவாசம் இருந்தாங்க, அதுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு. தானியேல் ஒரு உபவாசம் இருந்தாங்க, ஒரு முகாந்தரம் இருக்கு. அப்போஸ்தலர்கள் உபவாசம் இருந்தாங்க, முகாந்தரம் இருக்கு. மோசே உபவாசம் இருந்தா ஒரு முகாந்தரம் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தா அதுல முகாந்தரம் இருந்தது. ஆனா இன்னைக்கு எதுக்கு தெரியுமா? எதுக்கு உபவாசம் போறதுன்னு தெரியும். என்ன காரணம் தெரியுமா? சரி, இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளை, வீடுகளை கேட்கிற பிள்ளைகள், உபவாசம் போட்டு உபவாசம் முடிக்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன விடுதலை வந்திருக்கு, என்ன மாற்றம் வந்திருக்கு, எப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ள மாறி இருக்கு, நம்முடைய ஜீவன் எவ்வளவு கட்டப்பட்டிருக்குது, அறுக்கப்பட வேண்டியது அறுக்கப்பட்டிருக்குதா, உடைக்கப்பட வேண்டிய கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்குதா, சீர்படுத்த வேண்டிய காரியம் சீர்படுத்தப்பட்டிருக்குதா, தேவ சித்தம் நிறைவேறிட்டா, கொஞ்சம் நம்ம நிறுத்தி பாருங்க. மோசே உபவாசம் இருந்தா தேவனுடைய வார்த்தை வாங்குவதற்கு, தேவனுடைய பிரமாணத்தை வாங்குவதற்கு, தேவனுடைய வெளிப்பாடை வாங்குவதற்கு, இனி அடுத்த காரியம் என்ன செய்யணுங்கிறதுக்காக உபவாசம் போட்டார். யோசிச்சு பாருங்க, வேதம் சொல்லுகிறது உபவாசம் போடணும். எதுக்கு? துரத்த முடியாத ஆவிகளை துரத்துறதுக்கு, இவ்வகையான ஆவிகளை முறியடிக்கிறது. இன்னைக்கு நம்ம எதுக்காக உபவாசம் போடுறோம்? இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கா உபவாசம் போடுறோம் பாஸ்டர். எதுக்கு? நான் விரும்பின ஒரு பையன், அவனை கல்யாணம் பண்ணணும், அதுக்காக உபவாசம். இதுக்கு உபவாசமா?